ஹலோங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் வச்சுட்டு 2 பல் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, பெருங்காயம், இது எல்லாமே வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நல்லா வாட்டரியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5, 6 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் தனியாக ட்ரையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மிளகு, சீரகம், வெந்தயம், இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிஜமாக இந்த நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் நல்லா சுட சுட இந்த வின்டருக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட ட்ரையாக தான் இருக்குது, அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிக்கணும். அப்புறம் நான் ஒரு லெமன் சைஸில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி புளி தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மறக்காமல் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த மசாலாவோட மட்டும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கொதித்தோடனே நெக்ஸ்ட்டு விசில் வந்த குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவை அப்படியே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.